இந்தியாவினுடைய நாடாளுமன்றமே அதிர்ந்து போயிருக்கிறது. சபாநாயகர் ஓம் பிர்லா அடுத்த ஒரு மாதத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு வரமாட்டார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எதற்காக ஓம் பிர்லா வரமாட்டார்? அவருடைய பதவி பறிப்பு மசோதா அப்படின்னா வந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதுன்னு அவரை கேட்டாதானே நாளைக்கு இதை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம். ராகுல் காந்தி இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதில் எந்த அளவுக்கு வீரியமாக இருக்கிறது, எதற்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இதில் கையெழுத்து போடலை, ராகுல் காந்தியே கையெழுத்து போடலையா அப்படின்லாம் பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய பின்னணி, சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிரான பதவி நீக்க தீர்மானம் என்ன செய்ய போகிறது பாஜக, இன்னொரு பக்கம் அடுத்த ஒரு மாதம் வரை இந்த தீர்மானம் எடுக்கப்படாது என்கிற செய்திகளும் வந்து சேர்ந்திருக்கிறது. இதனுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் விலான எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு. இந்தியாவினுடைய மக்களவை சபாநாயகர் திரு ஓம் பிர்லா அவர்கள் இரண்டாவது முறையாக சபாநாயகராக இருக்கிறார். அவர் ஆரம்பத்திலிருந்தே எதிர்க்கட்சிகளை பேச விடுவதில்லை, அவர்களுடைய உரிமைகளை பறிக்கிறார். அவங்களுக்கு எதிராக பல கடுமையான கமெண்ட்ஸை சபாநாயகர் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டே அவர் செய்கிறார். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்புத்தன்மையோடு இருக்கிறது என்று அவர் வந்த நாளிலிருந்தே அந்த சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருந்தது. கடந்த நாடாளுமன்ற அவை இருந்தபோது 17வது மக்களவையில் அவர் கொத்த அவரும் தன்கரும் சேர்ந்து 143 எம்பிகளை இந்திய வரலாற்றில் இல்லாத நிலைமையில் சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த சூழலில் தான் ராகுல் காந்தி அவர்களை பேச விடவில்லை. அவர் ஆரம்பிக்க கூட இல்லை, அவருக்கு போதிய வாய்ப்பையும் தரல. பட்ஜெட்டுக்கு எதிரான அந்த விவாதத்தில் குறிப்பாக நரவணே அவருடைய புத்தகம் கொண்டு வந்ததாகட்டும் மற்ற விஷயங்களில் எல்லாம் பேச விடவில்லை. அவர் முழுக்க எதிர்த்தரப்புக்கு, அதாவது அரசினுடைய தரப்புக்கு ஆதரவாக செயல்படுகிறார் என்று அவர் சார்புத்தன்மை கொண்டவராக மாறிவிட்டார்னு அதை கண்டித்து, இதனோட கூடுதலாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா காங்கிரசினுடைய பெண் எம்பிக்கள் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டுகள், அதை கண்டித்து அவங்க ஒரு கடிதமும் வேறு தனியாக எழுதியிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் சேர்ந்து கிளப் பண்ணி சபாநாயகரின் மீதான நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். முதல்ல நேற்றைக்கு மதியம் ஒன்று கொடுத்தாங்க, அதை திரும்ப சிக்கல் ஆயிடுச்சு. என்னன்னா தேதி நீங்கள் பழக்க தோஷத்தில் ஒரு வருஷம் டிசம்பர் முடிஞ்சு ஜனவரி வந்துச்சுன்னா நீங்கள் வருஷம் போடும்போது முந்தின வருஷத்தோட டேட்டை போடுவீங்க, 2025 போட்டு கொடுத்துட்டாங்க. எனவே அது கிளரிக்கலி அது செல்லாததுன்னு அறிவிச்சிருவாங்க. ஸோ 26 அப்படின்னு தேதி போட்டு இரண்டாவதாக ஒரு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இதில் பேஸ்க்கு வருவோம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனில் ஏன் ராகுல் காந்தியை கையெழுத்து போடல அப்படின்னு பலரும் கேட்குறாங்க. அந்த குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமான ஒரு விஷயம், எதிர்க்கட்சி தலைவரே பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கவில்லை, அவர் அலோவ் பண்ணலைங்கிறதையும் ஒரு காரணமாக சுட்டுகிறார்கள். எதிர்க்கட்சிகளில் எல்லா எம்பிகள் எல்லாரும் இருந்தாலும் அவங்களுடைய ஒருங்கிணைந்த தலைமை அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் லீடர் ஆஃப் அப்போசிஷனை எலெக்ட் பண்ணுறீங்க. சட்டமன்ற குழு தலைவராக, காங்கிரஸுக்கான சட்டமன்ற குழு நாடாளுமன்ற குழு தலைவராக நீங்கள் அவரை வச்சிருந்தாலும், சட்டமன்றத்தில் சட்டமன்ற குழு தலைவர், நாடாளுமன்றத்தில் மக்களவை குழு தலைவராக எடுக்கிறவர் தான். இரண்டாவது பெரிய கட்சி எதுவோ, எதிர்கட்சி அந்த எண்ணிக்கை யாருக்கு இருக்கோ அவங்களுடைய குழு தலைவர் தான் எதிர்கட்சி தலைவராக உட்காருவாங்க. அதுதான் விதி. அப்போ அவரை நீங்கள் ஒரு வகையில் யோசிச்சிங்கன்னா வெறும் காங்கிரஸினுடைய தலைவராக மட்டுமல்ல, ஒருங்கிணைந்த எதிர்கட்சிகளுடைய தலைவராகவும் அவர் தான் அந்த அவைக்கு இருக்கிறார். கேபினட் மினிஸ்டருக்கு ஈக்குவலாக அவருக்கான மரியாதை இருக்க வேண்டும்ங்கிறதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகள், நம்ம அதுக்கு உள்ளே போக வேண்டாம். அப்போ ராகுல் காந்தி மற்ற எம்எல்ஏக்களுக்கு அல்லது மற்ற எம்பிக்களுக்கு நாங்கள் பேச இடம் தரணும் போது நேற்றைக்கு அதை ஒரு ரொம்ப நுட்பமாக செஞ்சாங்க. சசி தரூர் பேசுறதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் என்று சபாநாயகர் சொன்னபோது இதெல்லாம் அவங்க கட்சிக்குள்ளே இருக்க முரணை மூட்டி விடுற வேலை. அவர் சசி தரூர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவருக்கு நீங்கள் பேச வாய்ப்பு தரணும், அவர் பிரதிநிதித்துவப்படுத்துவது தான் சரியாக இருக்கணும், சசி தரூர் அவர் தான் முதல்ல பேசணும்னு அதை அதை கேம் விளையாடிட்டார். ஸோ அதற்கு பிறகு என்ன பண்ணுறது அப்படிங்கிற சூழல் நேற்றைக்கு ஓம் பிர்லா அவைக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்கன்னு தெரியும். கேட்டால் அவர் வந்து மாரல் கிரவுண்டில், அதாவது நான் என் மேலே நம்பிக்கை இல்லைன்ட்டாங்க, நான் எப்படி அந்த அவைக்கு வர்றது, அந்த தீர்மானம் எடுக்கப்படுகிற வரை நான் வரமாட்டேன்னு ஓம் பிர்லா சொல்லிட்டார். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆல் இண்டியா ரேடியோ ஏஆர் அரசினுடைய நிறுவனம் அவங்களுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கு, லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா டு நாட் அட்டெண்ட் ஹவுஸ் ப்ரொசீடிங்ஸ் டில் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ரிசால்வ்ஸ். தன் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேறுகிற வரை ஓம் பிர்லா அவர்கள் அவைக்கு வரப்போவதில்லை, வந்து அதில் உட்காரப்போவதில்லை என்று. இது நீங்கள் ஏஆருங்கிறது அரசினுடைய ஆகாஷ்வாணி ஆல் இண்டியா ரேடியோ. ஸோ இது அவர் தரப்பிலிருந்து வாங்கின செய்தியாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு மாதம் நான் எங்கே சொன்னேன் அப்படின்னா எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கு பாருங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் டிஸ்கஷன் அகைன்ஸ்ட் லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா லைக்லி ஆன் March 9 சோர்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க.
மார்ச் மாதம் 9ஆம் தேதி தான், இவர் பிப்ரவரி 10ஆம் தேதியிலிருந்து வரல. ஸோ ஏறத்தாழ 1 மாத காலம் இருக்கிறது சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் அவைக்கு வராமல். இந்த 1 மாத காலம் அவர் அதை விடுப்பாக எடுக்கிறாரா, இல்லை வந்து அட்டண்டன்ஸ் வச்சுட்டு போகிறாரா? சிலர்லாம் செய்வாங்க, அந்த வந்து ஃபிங்கரை வச்சுட்டு அப்படி கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி அதே போல் சாயங்காலம் வந்து திரும்ப ஃபிங்கரை வச்சுட்டு போகக்கூடியதெல்லாம் சிலர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சில அலுவலகங்களில். அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஆக மார்ச் 9 இதில் என்னென்னா, நீங்கள் மக்களவை செயலகத்தில் கொடுக்குறீங்க அப்படின்னா உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுக்கப்படாது. மக்களவை செயலகத்தில் அங்கே செக்ரட்டரி ஜெனரல் அதை வாங்கிடுறாங்க, அவங்க அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ்னால் என்னென்னா, இப்போ 118 எம்பிக்கள் கையெழுத்து போட்டுருக்குறாங்க. 118 எம்பிக்கள் கையெழுத்து போடுறாங்க அப்படின்னும் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 118 உண்மையிலே அதே எம்பிக்கள் தானா, இல்லை ஃபோர்ஜரி யாராவது பண்ணிட்டாங்களா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் இது டேட்டை மாற்றி போட்ட மாதிரி வேறு எதுவும் விதிகள், சட்டப்பேரவை நாடாளுமன்றத்தினுடைய விதிகள் எதுவும் மாற்றி சொல்லிட்டீங்களா, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு டிராஃப்டிங் பார்த்துட்டு தான் அதற்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படும். யூஸ்வலாக நீங்கள் வந்து 14 நாளுக்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் இருக்குது. இந்த 14 அப்படிங்கிறத ஒர்க்கிங் டேஸாக அவங்க கணக்கு பண்ணுறாங்கன்னா சனி ஞாயிறு கட் ஆகிடும். அப்போ 5-5-5ன்னு ஏறத்தாழ 3 வாரங்கள் அப்படிங்கிற அந்த டென்யூர் எடுத்துக்கிட்டு தான் அதற்கு அடுத்த ஒர்க்கிங் டேல இதை கொண்டு போகலாம் என்பதாக மார்ச் 9 அப்படிங்கிற மாதிரியான பிளான்ஸு. சில சமயம் சபாநாயகர் இல்லை இந்த பட்ஜெட் சம்மந்தமான பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா அதை முடிச்சுட்டு பண்ணிக்கலான்னு ஒரு திட்டம் எடுப்பாங்க. மானிய கோரிக்கையில் ஒரு பார்ஷன் விட்டுட்டு அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு வரலாம். அது வந்து லோக்சபாவினுடைய செக்ரட்டரி சம்மந்தப்பட்டது. அதனால தான் என்னென்னா, சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத போது இந்த அது வர வரைக்கும் அவர் இங்கே உட்கார்ந்தாருன்னா நம்பிக்கை இல்லாதப்ப நாங்கள் எப்படி பேசுறது அப்படின்னு வந்துருங்கிறதுக்காக அவர் வரலன்னு ஒரு செய்தியே இவங்க குறிப்பிடுறாங்க. இப்போ ஒரு பிரதான கேள்வி நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பித்த இடத்துக்கு வரும். ராகுல் காந்தி ஏன் கையெழுத்து போடணும்னா, அவர் கையெழுத்து போட முடியாது, போடக்கூடாது. ஏன்னா என்னை பேச விடவில்லை, நானே நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறது. அது ஒரு வகையில் பார்த்தா உரிமை மறுக்கப்பட்டதுக்காக கொண்டு வரலாம். ஆனால் ஒரு தனிநபர் பிரச்சனைக்காக அவரே செஞ்சாருங்கிற மாதிரியான அந்த இமேஜ் வந்துடக்கூடாது என்பதற்காக பொலிட்டிக்கலி அவர் அதை செஞ்சு அவர் கையெழுத்து போடலை. அவருடைய சார்பாக காங்கிரஸ் மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லோரும் இணைந்து இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள். இன்னும் புரிகிற மாதிரி ஒரு செய்தி சொல்லலாம் அப்படின்னா, ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன அமர்வு 5 நீதிபதிகள் அமர்வு தலைமை தேர்தல் அதிகாரி இல்லை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற குழுவில் பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி இருக்கணும்னு ஒரு உத்தரவை போட்டார்கள். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த 5 நீதிபதிகள் அரசியல் சாசன அமர்வில் அப்போதைய தலைமை நீதிபதி இருந்திருக்க மாட்டார். ஆச்சா, இந்த இதை போட்ட பிறகு அவசர சட்டத்தை மாற்றினா அந்த வழக்கை தலைமை நீதிபதி விசாரிக்கல. ஏன்னா அவசர சட்டம் போட்டு பிஜேபி தலைமை நீதிபதியை ரிமூவ் பண்ணிருச்சு. தலைமை நீதிபதியை நீக்குதுன்னு சரியா தவறான்னு இன்னொரு தலைமை நீதிபதியை விசாரிக்க முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு நகர்த்தப்பட்டது அப்படின்றது சரியா தப்பான்னு ஆர்கியூ பண்ணால் நான் ஏன் என்ன நீக்கினீங்க, நானே எனக்கு சாதகமாக தீர்ப்பு அளிக்கலாம். அது சட்டப்படி அது நான் சரியான தீர்ப்பு கொடுத்தாலும் இல்லை அவருக்கு அவரே தீர்ப்பு கொடுத்துக்கிட்ட மாதிரி அப்படின்னு அது திரும்பிடுங்கிறதுனால சந்திரசூட் அதை என்கேஜ் பண்ணிக்கல, சஞ்சீவ் கண்ணா அவர்களும் அதை இது பண்ணிக்கல. கவாய் முடிஞ்சு இப்போ சூரியகாந்த் அவர்களும் வந்துட்டாங்க. அதுக்கான விஷயங்கள் எதுவும் அவங்க டச் பண்ண மாட்டாங்க. அவங்க இல்லாத வேறு ஏதாவது ஒரு அமர்வுக்கு தான் அது போகும். இப்போ அதே மாதிரி என்னை பேசவில்லை என்பதற்காக நானே கொண்டு வந்தேங்கிறத விடவும் சபாநாயகர் ஒரு சார்பு தன்மையோடு செயல்படுகிறார் என எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்ததாக அதை பதிவிடுவது தான் முறையாக இருக்கும் என்று காங்கிரஸும் மற்றவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இதை பார்க்கணும். இப்போ சபாநாயகரின் மீது என்னென்ன விஷயங்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. முதல் பாயிண்ட்டு, அட்டண்டன்ஸ் தொடர்பான விதிகளில் சபாநாயகர் பிரதமருக்காக சில அனுகூலங்களை செய்திருக்கிறார் என்பதை முதல் குற்றச்சாட்டாக நம்ம பொதுவெளியில் இருக்கிறத இப்போ தொகுக்கிறோம். இதில் எதெல்லாம் இதை விட இன்னும் அதிகமாகவும் பலதும் கூட நாடாளுமன்றத்தில் வரும். என்னென்னா, அட்டண்டன்ஸ் இதுக்கு முன்பாகலாம் அவங்க எம்பிக்கள் போய் அங்கே ஃபிசிக்கலி போடுற மாதிரி இருந்தது. சபாநாயகர் என்ன பண்ணார், போன வருஷம் அதை டிஜிட்டல் ஆக்குறேன் அப்படின்னு சொன்னார். 2025 டிஜிட்டலும் ஆச்சு. நீங்கள் போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை மற்றபடி அட்டண்டன்ஸ் பதிவு பண்ணுறது அந்த ப்ராசஸ் போச்சு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் சீட்டில் வந்து உட்கார்ந்தால் தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ்ன்ட்டாங்க. ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு இருக்கை ஒதுக்கப்பட்டிருக்கும், அந்த இருக்கையில் தான் அவங்க உட்காரணும். அங்கே உட்கார்ந்தா தான் நீங்கள் அட்டண்டன்ஸ் விழும். ஏன்னா நீங்கள் வேறு இருக்கையில் போய் உட்காந்து ஃப்ரெண்டு கூட உட்காந்து கதை பேசிட்டு போயிடுறீங்க, அப்படியே போய் கேன்டீனில் சாப்பிட்டுட்டு வெளில போயிடுறீங்க, உள்ளே வர மாட்டீங்கன்னு சொன்னாங்க. அப்போ இது எல்லாருக்கும் தானே, நாடாளுமன்றம் அப்படின்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எம்பிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லோருக்கும் தானே இது பொருந்தும் அப்படின்னா அதில் தான் ஒன்று இருக்குது. இப்போ டிஜிட்டல் அட்டண்டன்ஸை கொண்டு வந்த பிறகு நீங்கள் sansad.in அப்படிங்கிறது நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய வெப்சைட்டு, அதில் டிஜிட்டல் சன்சத் அப்படின்ற தலைப்போட அட்டண்டன்ஸ் பதிவுகள் இருக்கிறது. நீங்கள் வேணால் அதை எடுத்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரதமர் மோடிக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் நீங்கள் அட்டண்டன்ஸ்குள்ளே போனீங்கன்னா என்ஆர்னு இருக்குது. என்ஆர்னா நாட் ரெக்வயர்டுன்னு அர்த்தம்.
அதாவது பிரதமரோ அமைச்சர்களோ அட்டண்டன்ஸே போட வேண்டாம்னு நீங்கள் விதியை மாற்றிருக்கிறீங்க. ஒரு ஆளுங்கட்சி அவங்க குறைஞ்சபட்ச நாட்கள் தான் விடுப்பு எடுக்கணும், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு இருக்குது. எவ்வளோ நாள் வந்தாங்கங்கிறது வெளியில் தெரியணும். அது தெரிஞ்சாதான் அதில் வெளிப்படைத்தன்மை வேணும். உங்களை நாட்டுக்காக நாங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் எவ்வளோ நாள் அங்கே வந்து உங்களுடைய கடமைகளை செய்தீர்கள்ங்கிற ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் எங்களுக்கு வேண்டாமா? நீங்கள் பிரதமருக்கும் மற்றும் பிரதமருக்கு மட்டும் கொடுத்தா சிக்கலாயிரும்னு அமைச்சர்கள் யாருக்குமே அட்டெண்டன்ஸ் இல்லைன்னு கொண்டு வரீங்கன்னா இது முதல்ல எல்லோரையும் நீங்கள் சமமாக நடத்துகிறீர்களாங்கிற கேள்விக்குள்ள வருது. இது முதல் சார்ஜ். ரெண்டாவது, இவர் ஓம் பிர்லா அவர்கள் நாடாளுமன்ற மக்களவை தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்களவைக்கு என்று இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஷரத்தை மீறி இருக்கிறது மக்களவை. அதற்கு அவர் தலைவராக இருந்து துணை போயிருக்கிறாருங்கிற பகிரங்கமான குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். முதலாவது என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷனில் துணை சபாநாயகர் அப்படிங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் ஆர்டிகிள் 93 சொல்கிறது, த ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் ஷால் ஆஸ் சூன் அஸ் மே பி சூஸ் தி மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ் டு பி ரெஸ்பெக்டிவ்லி ஸ்பீக்கர் அண்ட் சூஸ் 2 மெம்பர்ஸ் ஆஃப் த ஹவுஸ், ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் தேராஃப் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மக்களவை அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனேயே தங்களில் 2 உறுப்பினர்களை சபாநாயகராகவும் துணை சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு இந்தியாவினுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 93 சொல்கிறது. இதற்கு பிறகு ஸ்பீக்கருக்கான அதிகாரம், துணை சபாநாயகருக்கான அதிகாரம் அதெல்லாம் பேசப்பட்டது, நம்ம அதில் வரல. அப்போ அரசமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பதவி இந்த டெப்டி ஸ்பீக்கரை கடந்த 7 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் இல்லை. நீங்கள் சபாநாயகராக இருக்கும்போது அதை செய்யணும்னு அரசுக்கோ அவைக்கோ ஏன் ஓம் பிர்லா அதை அழுத்தமாக சொல்லலைங்கிற கேள்வி இருக்கு. இப்போ கடந்த காலத்தில் டாக்டர் மன்மோகன் சிங் பீரியட்லையும் எதிர்கட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தாண்டி துணை சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கு கொடுப்பது என்பதை ஒரு மரபாக வைத்திருந்தார்கள். நான் திரும்ப சொல்றேன், 2004 சோம்நாத் சட்டர்ஜி அவர்கள் சபாநாயகராக இருக்கிறார். அன்றைக்கு சரண்ஜித் சிங் அத்வால் என்கிற என்டிஏ கூட்டணி கட்சி சிரோன்மணி அகாலிதளத்தினுடைய எம்பிக்கு துணை சபாநாயகர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது. 2009 மீரா குமார் அவர்கள் சபாநாயகராக இருக்கும்போது பிஜேபியினுடைய எம்பி கரியா முண்டா அவர்களுக்கு துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டது. 2014 முதல் முறை மோடி வந்தபோது அது கொடுத்தாங்க. காங்கிரஸ்ல ஏற்றுக்க மாட்டோம்ட்டாங்க எதிர்கட்சி. எனவே அந்த முறை தம்பிதுரை 3வது பெரிய கட்சி 37 சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. அதிமுகவுடைய திரு தம்பிதுரை மக்களவை துணை சபாநாயகராக பொறுப்பேற்றார். ஆனால் ஓம் பிர்லா 2019 நீங்க வரீங்க, வந்த பிறகு 2024 அப்பவும் சரி, இப்போ வரைக்கும் சரி, 26 வரைக்கும் அரசமைப்பு சட்டம் சொன்ன ஒரு பதவியை தேர்ந்தெடுக்காமல் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய அவையில் இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டம் மீறப்படுவதை அனுமதித்திருக்கிறீர்கள். அதை தவிர்ப்பதற்கு எதுவும் செய்யவில்லை என்கிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட்டை வயலேட் பண்ணியிருக்கிறீங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்க வேண்டியிருக்கிறது. இதற்கு அடுத்து இடைக்கால சபாநாயகர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க. அது மரபு என்ன அப்படின்னா, என்னன்னா நீங்க இதுக்கு ஒரு அவையினுடைய ஆண்டு காலம் முடிஞ்சு போயிடும், எலெக்ஷன் நடந்து புதுசாக தேர்ந்தெடுத்து எக்ஸ்பயர் ஆயிரும். இப்போ வர்றவங்களுக்குலாம் ஒருத்தர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும்ல, அதான் இடைக்கால சபாநாயகர். இந்த இடைக்கால சபாநாயகராக யார் அதிக முறை ஜெயித்தார்களோ அவங்க அந்த எம்பியை இடைக்கால சபாநாயகராக உட்கார வைப்பது என்பது இந்தியாவினுடைய மரபு, நம்முடைய நாடாளுமன்ற மரபு. இப்போ 2024 யார் உட்கார்ந்துருக்கணும்னா, கேரளாவிலிருந்து ஜெயித்த காங்கிரஸ் கட்சியினுடைய திரு கே சுரேஷ், கொடுக்கனில் சுரேஷ் தான் உட்கார்ந்துருக்கணும். ஏன் தெரியுமா? அவர் 8 முறை இதற்கு முன்பாக ஜெயித்தவர். 1989 இருந்து தொடர்ந்து 5 முறை, அதுக்கப்புறம் 2 தேர்தலில் தோல்வி, பிறகு 3 முறை ஜெயித்தவர். 8 முறை இதற்கு முன்பாக எம்பி ஆகிறத கொடுக்கனில் சுரேஷ் காங்கிரஸ்காரரை உட்கார வைக்காம நீங்க ஒடிஷாவிலிருந்து வந்த பிஜேபியை சேர்ந்த 6 முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பத்ரு ஹரு மக்தாபா உட்கார வைக்கிறீங்க. அவர் அந்த ஜெயித்த 6 முறையும் பிஜு ஜனதா தளத்தில் ஜெயிச்சாரு. இந்த எலெக்ஷன்ல பிஜேபியில் சேர்ந்தும் ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனால் இவரை விட சீனியரான 1998 இருந்து எம்பியா இருக்கிறவரை உட்கார வச்சுட்டு 89 இருந்து எம்பியா இருக்கிறவரை நீங்க புறந்தள்ளினீங்க. கான்ஸ்டிடியூஷனலி அப்படிங்கிறது இல்லைனாலும் எது மரபோ அதை நீங்கள் நாடாளுமன்ற மரபை உடைத்திருக்கிறீர்கள். இதுக்கு அடுத்தது, எதிர்கட்சிகள் மிகப்பெரிய எதிர்ப்பை பதிவு செய்யும் போது சபாநாயகர்கள், ஏன்னா பல நேரங்களில் மசோதாக்கள்ல மிக கடுமையான விவாதம், நிறைய திருத்தங்கள் உள்ள வருது அப்படின்னா உடனடியாக அதை பாஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, பார்லிமெண்டரி
ஸ்டாண்டிங் கமிட்டின்னு கமிட்டி இருக்குது, நாடாளுமன்ற நிலைக்குழு இருக்குது, சில நேரங்களில் கூட்டுக்குழு போடுவாங்க. இதெல்லாம் போட்டு அந்த மசோதாக்கள் விவாதத்திற்கு போகும். சோம்நாத் சாட்டர்ஜி அவர்கள் இருந்த போதும் சரி, மீராகுமார் அவர்கள் இருந்த போதும் சரி, எதிர்க்கட்சிகள் எதிர்த்த பல மசோதாக்களை அடுத்த கட்டமாக நேரடியாக பாஸ் பண்ணாமல் அங்கே குழுவை போட்டு அங்கே விசாரணைக்கு விவாதத்திற்கு உட்படுத்தி சிறப்பு ஆராய்வுகளை முடிச்சுட்டு அதற்கு பிறகு அந்த குழுவினுடைய ரிப்போர்ட்டை வச்சு பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவருடைய காலத்தில் மிக குறைவான மசோதாக்கள் தான் பார்லிமெண்டினுடைய ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எடுத்த இடத்துல ஏற்போர் ஆம் என்க, மறுப்போரே இல்லை என்க, மறுப்போர் இல்லை என கருதுகிறேன், தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதை ஹிந்தியில் சொல்லி பாஸ் பண்ணிடுறாருங்கிறது தான் அவருடைய விஷயமாக இருக்கிறது. இதில் மிக கடுமையாக கடைசி சார்ஜ் வைக்கணும் அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி, சிட்டிங் இஸ்லாமிய எம்பி, ஐ திங்க் பிஎஸ்பியினுடைய எம்பி டேனிஷ் ஷெலி அவர்களை இன்னொரு சக பிஜேபி எம்பி ரமேஷ் பிதூரி மிக ஆபாசமாக பேசுகிறார். அவருடைய மதத்தை சொல்லி, மதத்தில் செய்யப்படுகிற ஒரு சடங்கின் பெயரை சொல்லி அதை பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறவன் தானே அவர் கேட்டார். அவரின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஒரு எம்பியினுடைய கண்ணியத்தை நாடாளுமன்றத்திலேயே காப்பாற்ற முடியாமல் அப்படி மிரட்டியவரின் மீது நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து மௌனமாக அந்த பெரும்பான்மைவாதத்தை வேடிக்கை பார்த்திருக்கிறார். இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. ராகுல் காந்தியினுடைய ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதை சொன்னோம்னா அவருடைய தன்மை என்பது நமக்கு புரிந்துவிடும். எல்லாரும் பதவி ஏற்றோம், உங்ககிட்ட கை கொடுக்க நான் வந்தேன், நீங்கள் ஒரு எப்படி நீட்டிட்டு ரொம்ப ஸ்டிஃபாக நின்றுட்டு கை கொடுத்தீங்க. பிரதமர் வரும்போது ஏன் நீங்கள் இப்படி குனிஞ்சிங்க, அந்த பவ்யம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டார். ஓம் பிர்லா என்கிற பாஜகவினுடைய எம்பி, கட்சியினுடைய தலைவர் பிரதமர் நரேந்திர மோடியின் முன்பாக பவ்யமாக இருப்பதில் நமக்கு பிரச்சனை இல்லை. சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் அந்த அவையில் நீங்கள் சொன்னாதான் பிரதமராக இருந்தாலும் எழுந்து பேச முடியும். அவர்கிட்ட அப்படி பவ்யம் காட்டுவது என்பது அந்த கெஸ்டரே மோசமான ஒன்றாக இருக்கிறது. உங்களுடைய சார்புத்தன்மையை அதுவே வெளிப்படுத்துகிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. இதில் குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. இதெல்லாம் இருப்பதனால் இது நிறைவேறிடும், அவருடைய பதவி பறிப்பு அதெல்லாம் விஷயம் இல்லை. இவ்வளவையும் அம்பலப்படுத்தி விவாதிப்பதற்கான ஒரு களத்தை இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய சூழலை எதிர்க்கட்சிகளுக்கு அவர் தள்ளி இருக்கிறார். நம்முடைய வேண்டுகோள், நீங்கள் அவைக்கு வரணும். இந்த உங்கள் மீதான குற்றச்சாட்டுகளை வைக்கப்படும் போது நீங்கள் அவையிலிருந்து கேட்கணும். கேட்டுட்டு எது நியாயமோ அதற்கு பிறகு மனம் மாறி அந்த குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இருந்தால் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் ஜனநாயகத்துக்கு நல்லதுங்கிறது நம்முடைய பார்வையாக இருக்குது. பட் இது எப்படி போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். வேறொரு காணொலியில் விரிவாக சந்திக்கலாம்.